பின்னாடி சஞ்சித கர்மாங்கிறது என்னது? பழைய கர்மா, பழையதுன்னா சஞ்சித கர்மா. இன்றைக்கினாக்கா சாப்பாடு, நாளைக்குன்னா அது அரிசி, நாளைக்குன்னா பழையது இல்லையா? அப்படின்னா நான் இந்த சஞ்சிதம் ஆனால் அரிசி அப்படி வரும். அரிசின்னு ஒன்று வரும், நெல்லுன்னு ஒரு சாப்பாடுன்னு ஒன்று வரும், பழையசுன்னு ஒன்று வரும், எதிர்காலத்துக்குன்னு ஒன்று வரும். அரிசியை வச்சுக்கின்னு சாப்பிட்டு நாள் கூட சமைச்சிக்கலாம். பழசுங்கிறது நேற்று செஞ்சது. அதனால் அதனால தான் நம்ம பிறக்கிறோம். அந்த அரிசி இருந்தால் தான் பிறக்கிறோம். அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கிடணும். அரிசியும் இல்லாமல் காலி பண்ணி காட்டணும். அதனால் எந்த வினை செய்தாலும் வினைகள் இரண்டும் திறம்பாதா இருக்கேன்னு கூட சொல்லுவார். அதனால் ரெண்டு வினையுமே இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சஞ்சித கர்மாவும் இருக்கக்கூடாது, ஆகாமிய கர்மாவும் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கர்மாவை சஞ்சித கர்மா முன் காக்க என்னும் பொழுது சிவபெருமானை காப்பாற்றுங்கிறாரு, பின் காக்க என்னும் பொழுது இனிமேல் வராமல் காப்பாற்றுறதுக்கு முருகனை கொண்டு வராரு. ஈராறு அம்பகன்வேல் பின் காக்க, எகரமே போல் சூழ்யேந்தும் நரும் புயன்வேல் முன் காக்க, அகரமே முதலாம் ஈராறு அம்பகன்வேல் பின் காக்க, சகரமோடு ஆறும் மானும் தன் கைவேல் நடுவில் காக்க. சகரம் நக ச ர வ ந ப வ, சகரமோடு ஆறும் மானும், சரவண பவன் ஆறும் மானும் தன் கைவேல் நடுவில் காக்க. இந்த பிறவில என்னை காப்பாற்று. ஆகாமியமும் வேண்டாம், சஞ்சிதமும் வேணாம், பிராரப்தமும் வேணாம், எல்லாத்தையும் நீயே என்னை காப்பாற்று அப்படிங்கிறதான் இதில் மூணு இது கேட்குது. அதே சமயம் நடுவில் உள்ளத்தில் இங்கே அது மேலே 12 அங்குலம் வச்சோம்னா அப்போ நடுவில் இருக்குது இருதய கமலம். அப்போ இங்கேருந்து என்னை காப்பாற்று, பிரகாசித்தா தான் காப்பாற்ற முடியும். இங்கேருந்து காப்பாற்று. அதான் சகரமோடு ஆறும் மானோன், இங்கே தான் அவர் இருக்கார். தன் கைவேல் நடுவில் காக்க, சிகரமின் தேவமூலி திகழ் ஐவேல் கீழ் மேல் காக்க. 5 வேல் போட்டு கீழே மேலே காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. அதனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வேல்கட்டு மந்திரத்தை இந்த நாளில் நம்ம வீட்டில் வந்துருக்குது. சண்முக கவசம் வீட்டில் வருது அப்படின்னும்பொழுது சிவபெருமானும் முருகப்பெருமானும் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கு ஆவாகனம் பண்ணி வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அது பாம்பன் சுவாமியுடைய மந்திரங்கள் உங்கள் வீட்டில் வெற்றியை தரட்டும். எல்லாருக்கும் இது நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள்.